சீதா செட்டுக்கு போலாமா? ஐயோ என்ன சீதா புடவை இவ்வளவு மேல தூக்கி கட்டியிருக்க, பாக்குறதுக்கு கவர்ச்சியாவா இருக்கும். இத பாரு, எப்பவுமே ஆளு பாதி ஆட பாதி. இறக்கி கீழே கட்டு. ஓ ராமுவா, வாங்க வாங்க. சீதா என்ன காரியம் செய்துட்ட? என்ன மன்னிச்சிடுங்க, ஆபரேஷன் செலவு சமாளிக்க எனக்கு வேற வழியே தெரியல. அதுக்காக உனக்கு இந்த வழியை காட்டினது யாரு? ஏன் நான் தான். கமலா, என் மனைவி நிச்சயமா ஒரு நடிகையா இருக்க முடியாதுன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன சொல்ல போறீங்க? என் மனைவி ஒரு நடிகைன்னு சொல்ல போறீங்களா, இல்ல ஒரு நடிகை என் மனைவின்னு சொல்ல போறீங்களா? ஓஹோ, என்ன பழி வாங்கிட்டு தான் நினைக்கிறியா? இல்ல, எனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கிட்டேன். மிஸ்டர் ராமு, நீங்க ஆஸ்பத்திரியில இருந்த இந்த இடைக்காலத்துல உங்க மனைவிக்கு ஒரு கடந்த காலம் ஏற்பட்டிருக்கே, அதை உங்களால போராடி ஜெயிக்க முடியுமா? கமலா, அன்னைக்கு என் மனசை புண்படுத்திட்டு அலட்சியமா போனீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? மிஸ்டர் ராமு, நீங்க இப்ப பாக்ஸர் ராமு இல்ல, சினிமா நடிகை சீதாவுடைய புருஷர் ராமு. என்னம்மா? பக்கத்து பெட்ல இருக்காங்களே கமலா தேவி, அவங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? இன்னும் மயக்கமான நிலைமையில தான் இருக்காங்க. உழைக்கிறது கஷ்டம்னு டாக்டருங்க சொல்லிட்டாங்க. அதனாலதான் உங்க வீட்டுக்கார கைது செய்துட்டு போறாங்க. எதுக்கும் பொழுது விடிஞ்சாதான் உண்மையான நிலைமை தெரியும். கடவுளே, என் உயிரை வேணா எடுத்துக்கோ, அவங்களை காப்பாத்து. எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடு கடவுளே, எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடு. I'm very sorry, Mr. Kannan. பலமான அதிர்ச்சினால சீதாவோட மனநிலைமை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. டாக்டர், இனிமே இங்க வச்சு வைத்தியம் பார்க்கறதுல பிரயோஜனம் இல்லை. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்து. அப்படின்னா எங்க அம்மா பைத்தியமா டாக்டர்? கவலைப்படாத தம்பி, சீக்கிரமா உங்க அம்மா போன அடைஞ்சுவோம். போய் உங்க அம்மாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லு. அம்மா, இன்னைக்கு உங்க பிறந்த நாள். இந்தாங்க அம்மா. ஹாப்பி பர்த்டே டு யூ. சீதா,
தூங்கல? ஏன் அழற? எனக்கு தூக்கமே வரல. எங்க அம்மாக்கு பைத்தியம் தீரவே தீராதான். எங்க அப்பாவை காப்பாற்றவே முடியாதான். உங்க அம்மாவுக்கு சீக்கிரம் குணமாயிடும். உங்க அப்பாவையும் விட்டுடுவாங்க. நீ கவலைப்படாத. எப்படி விடுவாங்க? அதான் வக்கீல் முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா எங்க அம்மா எங்க அப்பா கொலை செய்யலன்னு சொல்றாங்க. எங்க அம்மா எப்பவுமே பொய்யே சொல்ல மாட்டாங்க. ஆமாடா பாபு, உங்க அம்மா பொய்யே சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு போய் சீதாவை பார்த்து பக்குவமா பேசி உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சார் சீதாவை காணோம் சார். ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? மென்டல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் பேசுறேன். இங்க இருந்த பேஷண்ட் சீதாவை காணோம். ஐயோ, என் காரு என் காரு! சீதாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா? எங்க தேடியும் கிடைக்கலமா. போலீஸ் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் கண்டுபிடிச்சுவாங்க. துன்பத்துக்கு மேல துன்பம் தொடர்ந்து வருது. அப்பவே நான் சொன்னதை கேட்டிருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? விலைக்கு வாங்கின வேப்பங்குழைய சின்னதான் தீக்கணும். கசக்குதுன்னா எப்படி? என்னையா பொம்பளைய வழி மறைக்கிற? இரு சொல்றேன். கள்ளு வேணுங்கிறியா? செவிடா நீயுமா? போ. கள்ளு வேணுமா? என்ன சொன்ன? என் பேரை கேக்குறியா? என் பேரு கள்ளுக்கடை கண்ணியம்மா. சரிதான், நீயும் செவிடுதானா? நம்ம கேசுதான். வந்து கள்ளுக்கடைக்கு வரேங்கிறியா? ஏன் கத்துற? மெதுவா பேசு. செவிடு இதுல என்ன ஜம்பம்? இப்ப எனக்கு நல்லா கேக்கும். இப்ப கேக்குமா? எப்படி? இத காதுல வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லா கேக்கும். என்ன இது? செவிட்டு மிஷினா? ஐயோ, இது மாதிரி நமக்கு ஒண்ணு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். ராத்திரில என் மச்சான் ரகசியமா அதாவது என்கிட்ட பேசணும், கேட்கவே மாட்டேங்குது. சத்தம் போட்டு பேசிடுறாரு. பக்கத்து வீட்டுக்காரிகளுக்கு எல்லாம் கேட்டுடுது. பொழுது விடிஞ்சு எந்திரிச்சோன்னு எல்லாரும் கேலி பண்றாளுங்க.
யோ 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 என் மச்சான் பேசுறதான் கேட்க முடியல, நீ யாரு பேசியா? கேக்குறேன். எங்க நல்லா கேக்குதா? ஏன் கத்துற? அதான் செவிட்டு மிஷின் வச்சிருக்கல, மெதுவா பேசு. இப்ப என்ன வேணும்னு கேக்குற? கல்லு தானே? ஐயோ சரியான டமார செவிடுப்பா. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் கேட்காது. இந்த காதுல வச்சு. இந்த கல்லு புது கல்லு, கடையில இருக்கு, நல்ல புளிச்ச கல்லு. ஒரு கலையும் குடிச்சினா போதும், சும்மா கும்மன்னு இருக்கும். நான் அதே கேட்டேன், நீ பாட்டுக்கு லோட லோடன்னு கடை கடைன்னு குடிச்சிருந்தேங்கறியா? குடி. அட அது இல்லம்மா, மில்லி வேணும்னு கேக்குறியா? யோ 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 மில்லி எல்லாம் குடிக்காதீங்க, குடல் வந்து போகும். இந்த கல்லு இருக்குதே, போதைக்கு போதை, மருந்துக்கு மருந்து, பித்தம் வாதம் காமம் எல்லாத்தையும் எடுத்துரும். நீ கடைக்கு வா. அட செவுட்டி சனி, நீ பாட்டி பேசிக்கிட்டு இருக்கிற. இத காதுல வச்சுக்க. என்ன சொல்ற? சொல்லு. ஒரு பொண்ணு வேணும்னு கேக்குற? பட்டு கடுப்பான், பாய் வரப்பான். சொல்ல, என்ன சொல்ற? பட்டு கடுப்பான், பாய் வரப்பான். என்ன பார்த்து ஒரு பொண்ணு வேணும்னு கேக்குறியா? என் மச்சான் கேட்டிருந்தா உன்னை கண்டத்துடனே வெட்டி போட்டிருப்பாரு. எங்க அண்ணன் கேட்டிருந்தா உன்னை சுட்டு பதுக்கிருப்பாரு. எங்க அப்பா கேட்டிருந்தா உன்னை நார் நாரா கிழிச்சு போட்டிருப்பாரு. அம்மா தாயே, நீ ஊரை கூட்டாத. இந்தா இத காதுல வச்சுக்க. என்ன சும்மா சும்மா காதுல? என்ன இந்த பக்கம் ஒரு பொண்ணு ஓடியாந்தாளா? ஓஹோ, இந்த பக்கம் ஒரு பொண்ணு ஒடியாந்தாளாங்கறியா? உன் தலை இந்த தலை வை. நான் பொண்ணையும் பார்க்கல, மண்ணையும் பார்க்கல. ஏய் யோ, இதை என்கிட்ட கொடுத்துறேன். அப்பா அட சீக்கிரமா சோத்து பொறுக்கி தின்னுட்டு கடைக்கு போனப்பா. காக்கி எல்லாம் காத்துக்கிட்டோம். அடங்கப்புறானே, என்னது சோத்து பண்ண குழம்புக்கு எல்லாம் களியமணி கிடக்கு. அந்த செவிட்டு வடவா இங்க வந்து தின்னுபிடுத்தா, அங்க வந்து என்கிட்ட கலாட்டா பண்ணானா? அப்பவே கலைஞ்சிருந்தா மூதியில நான் மொத்து இருப்பேன். ஐயோ, நான் எம்பட்டு கஷ்டப்பட்டு விரால் புடிச்சு மிளகா அரைச்சு குழம்பு வச்சுட்டு போயிருந்தேன். ஒரு துண்டு வைக்காம அப்படியே பொண்ணு அடியாத்தி, என்ன ரத்தம்? ஐயோ, கிளி மாதிரி இருக்காளே, இவளை பார்த்தா எனக்கே ஆசை வருது. இவளை தேடித்தான் அந்த செவிட்டு போட்டு கிடப்பான் காடு ஊர அலைஞ்சானா? இவளை தேடி காடு என்ன கைலாசமே போவாங்களே. ஆத்த தின்னதுதான் தின்ன, தூங்குறதுதான் தூங்குற, கைய களையப்பட்டு தூங்க கூடாது இருந்தாளா? என்ன அப்படி நிலவில்லாம தூங்குது? ஐயாத்தி, பொம்பளைங்க இப்படி அடிச்சு போட்டாப்புல தூங்க கூடாதுப்பா. அந்த செவிட்டு வருவாக்கிட்டே தப்பிச்சு ஓடியாந்துருக்கும் போல இருக்கு. அந்த அசதியில தான் தூங்கணும். கைய கழுவி ஏன் என்ன அடிச்ச? கையெழுவனா பிடிக்காதா? எத்துக்கையோட தான் இருப்பியா? ஏனி என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஒன்னதான் பண்ணு. என்னடி திருப்பி திருப்பி அடிக்க வர? ஏமாந்தவன் பாத்தியா? ஏமாட்ட சோத்த தின்னுபிட்டு என்ன அடிக்க வர? குத்தி போல குத்தி என் புருஷனை என்ன கையில நீ அடிச்சதில்ல? அவர் கொஞ்சம் என்னம்மா சொல்றாளே, காதமெல்லாம் கேட்கல. அந்த செவிட்டு மிஷின் இருந்தா எம்புட்டு நல்லா இருக்கு. என்ன சொல்றாங்க? சத்தம் போட்டு பேசுறீங்க, காதல கேட்காது. என்ன கேட்கல? இல்ல அவர் கடைசியில அவர் கை கையடிங்க, வீட்டுங்க வீட்டுங்க. ஐயா, என்ன என்னமோ கோலாகலன்னு பேசுறாளே, கிறுக்கு பிடிச்சவளா இருப்பாளா? இந்த கிறுக்கஞ்சிக்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் என்ன மாடுபட போறதோ எனக்கே தெரியலையே. வடநாட்டுக்கு போன மச்சான திருப்பி வர 1 மாசம் ஆகும். என்ன மறுபடி படுத்திருக்கா? ஏன் ஆத்தி எழுப்புனா அடிப்பா. நடிகை கமலாதேவியை தானே கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ராமு ஒத்துக்கொள்வதாலும் சந்தர்ப்ப சாட்சியங்களும் குற்றத்தை சந்தேகத்திடமில்லாமல் நிரூபிப்பதாலும் ராமுவை குற்றவாளி என தீர்மானித்து EPCO 302வது செக்ஷன் படி மரண தண்டனை விதிக்கிறேன். இப்படி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. நான் தான் கொலை செஞ்சேன்னு குற்றவாளியை சொல்லிட்டு இருந்தா ஜட்ஜி நான் விடுதலையா செய்வார்? இதுக்கு வேற வழியே இல்லையா? ஒரே ஒரு வழி இருக்கு. ஜனாதிபதி கிட்ட கருணை மனு கொடுக்கலாம். அவர் மனசு வச்சா விடுதலை செய்யலாம். நான் இன்னைக்கே டெல்லிக்கு போய் வேண்டிய ஏற்பாட்டை செய்யறேன். சரி, நான் வரேன் சார். சரி. கொடமா வெத்தலை ஜாகிரதா. வாமா வா. அட வாங்கப்பா. யாரா சில? சீக்கிரம் சீக்கிரம். தேவி, அம்மா நீ எங்க வந்த? நாங்க பக்கத்து வீட்டுக்கு தான் குடி வந்திருக்கோம்.
உங்க அப்பாக்கு விடுதலை கிடைச்சாச்சா? ஏங்க வளர எங்க அப்பாவுக்கு தூக்கு தண்டனை தீர்ப்பு சொல்லிட்டாங்க. உங்க அப்பா கொலை செய்யலன்னு உங்க அம்மா சொன்னதே சொன்னியே. எங்க அம்மா அப்படித்தான் சொன்னாங்க. ஆனா எங்க அப்பா நான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படி சொன்னாரு? அதுதானே யாருக்கும் புரியல. யாருடா அந்த பொண்ணு? என் கிளாஸ்மேட், பேர் தேவி. பக்கத்து வீட்டுல தான் கொடுத்தன வந்திருக்காங்க. ஓஹோ. இவங்க யார் பாபு? இவங்கதான் எங்க ஆண்டி. நீ சொல்லிக்கிட்டே இருப்பியே, சண்டைக்கார ஆண்டி. இவங்க தானா? ஆமா. பாபு, அங்க பாத்தியா? கீழ் இன்னும் சாகல. இப்ப செத்து போச்சு. பாபு, உங்க ஆண்டிய கூப்பிட்டு இந்த தேளை கொன்னது யாருன்னு கேளு. ஏன் கேளு. சரி. ஆண்டி, ஆண்டி, என்னடா? இந்த தேளை கொன்னது யாரு? ஏ நான் தான். இல்ல, தேவி தான் கொன்னா. தேவியா? ஏன் இப்ப ரெண்டு பேரும் அனாவசியமான விஷயத்துக்கு போய் சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தான் அடிச்சு கொன்னேன். ஆண்டி, நீங்க அடிச்சீங்க, ஆனா அது சாகல. தேவி அடிச்சதுக்கு அப்புறம் தான் சத்துச்சு. ஆமா, பெரிய சாதனை. யார் அடிச்சா என்ன? தேடுதான் செத்து போச்ச. ஆமா, யார் அடிச்சா நமக்கு என்ன? இல்ல பாபு, இந்த தேனை நிஜமா கொன்னது யாரு? நீதான். அப்புறம் ஏன் உங்க ஆண்டி நான் தான் கொன்னேன் சொல்றாங்க? ஆமா, ஏன் சொல்றாங்க? அவங்க தான் அடிச்சு தான் தேடி செத்துருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதே மாதிரி உங்க அப்பாவும் ஏன் தப்பா நினைச்சிட்டு இருக்க கூடாது? கோவத்துல அடிச்சிருக்கலாம். இதே மாதிரி முதல்ல அடிப்பட்டவங்க சாகாம இருந்து அப்புறம் வேற யாராவது அடிச்சு செத்துருக்கலாம் இல்லையா? ஆமா, அப்படியே செத்துருக்கலாம். அதனால்தான் அப்பா கொலை செய்யலன்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்களா? என்ன செய்யலாம்? உங்க அப்பாவையே போய் கேட்கலாம். சரி. அப்பா, அங்கிள். அம்மா, நீங்க ரெண்டு பேரும் எப்படி இங்க வந்தீங்க? வார்டன் கிட்ட கேட்டோம். அவர்தான் பாக்குறதுக்கு அனுமதி கொடுத்தாரு. அம்மா கிடைச்சிட்டாங்களா? இல்லப்பா. அங்கிள், நீங்க எதுக்காக போய் சொன்னீங்க? ஐயா, உயிருக்கு ஆபத்து, போய் சொன்னா தப்பிச்சுலாம் வக்கீல் சொன்னபோது கூட அதை கேட்காம உண்மையே சொன்னோம்மா. நான் அப்பா, நீங்க உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கிறது பொய்யா இருந்தா? ஆமா, எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் இப்படி குறுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? அங்கிள், இதுல ஏதோ மறைஞ்சிருக்கு. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்களே. அப்பா, நீங்க கொலை செய்யலன்னு அம்மா அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்க. அம்மா பொய்யே சொல்ல மாட்டாங்க அப்பா. கண்ணால பார்த்தாலும் கூட தன் புருஷன் கொலைகாரன்னு எந்த மனைவியும் சொல்ல மாட்டேன். இத பாரு பாபு, உங்க அம்மா மனக்குழப்பத்துல ஏதோ உளர்ற. இதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படக்கூடாது. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பிரச்சனை. இத பாரு, நீ படிச்சு பெரியவனாகி உங்க அம்மாவை நல்ல முறையில காப்பாத்துறா பாபு. உங்க அப்பாவை மறந்துடாத பாபு. அப்பா, நீ அழக்கூடாது தேவி. நீ ராமா பாபுவை பாத்துக்கணும். அப்பா. தேவி, அவனை அழைச்சிட்டு போமா. சரி அங்கிள், வா பாபு போலாம். அப்பா, நான் கும்பிடுற சாமி மேல சத்தியமா சொல்றேன், அம்மா மட்டும் இல்ல, நான் உங்களையும் காப்பாத்தி தான் செய்வேன். அப்படி காப்பாத்தல என் பேர் பாபு இல்ல. பாபு, 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 பாபு. That's all right. கிச்சா, தூத்தம் சாப்பிடாதேன்னு உனக்கு பல தடவை நான் அட்வைஸ் பண்ணிருக்கேன். ஊர்ல இருக்கிற இன்ஜெக்ஷன் அத்தனையும் உனக்கு போட்டாச்சு. இந்த வர்ற லோகத்துல பாம்பு கடிச்சா மனுஷா சாவா, ஆனா உன்னை பாம்பு கடிச்சா பாம்பு தான் சாகும். அந்த அளவுக்கு உன் உடம்புல பிளட் பாசன் ஆகி போயிடுது. நீ வெச்சுடு, பெரிய டாக்டரா பாத்துக்கோ. நீ வெச்சுடு. குட் மார்னிங் டாக்டர் சார். வாடாம்பே, நோக்கு என்ன உடம்பு? என் பேர் பாபு, டாக்டர் ராமுவோட பையன். ஓஹோ, வெரி குட். இது என் ஃப்ரெண்ட் தேவி. வணக்கம் சார். வெரி வெரி குட். உட்காருங்க. பரவாயில்ல சார். உங்க தோப்பனாரை பத்தி நான் பேப்பர்ல படிச்சேன். நேக்கும் ரொம்ப மனசு கஷ்டம் தான். பாவம், அவர் இப்படி கொலை செஞ்சிருக்க வேண்டாம். என்ன பண்றது? அவர் கொலை செய்யலன்னு எங்களோட நம்பிக்கை. அதுக்கு நீங்க கொஞ்சம் விவரம் சொல்லலாம். என்னடா சின்ன பசங்க இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறாங்கன்னுட்டு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நினைக்கலடிப்பா, தப்பா நினைக்க மாட்டேன். களி முத்திருத்தூன்னு நினைக்க தெரியாதா? என்ன கேட்கணுமோ கேளு, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன்.
நடிகை கமலாதேவி உங்களுக்கு தெரியுமா? அவன் ஒரு பேஷண்ட் நடிகை, நான் ஒரு வைத்திய டாக்டர். நேக்கு அவ்வளவுதான் தெரியும். அப்படின்னா அவங்க இங்க வரும்போது என்ன நிலைமையில இருந்தாங்க? ரொம்ப சீரியஸா இருந்தா. அது சரி சார், நீங்க அவங்கள டெஸ்ட் பண்ண போது என்ன நினைச்சீங்க? 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் ரிசல்ட் சொல்ல முடியும் டிசைட் பண்ணேன். அவங்க எத்தனை மணிக்கு இங்க சேர்த்தாங்க? ஈவினிங் 5 o'clock, சாயந்தரம் 5 மணி. அவங்க எத்தனை மணிக்கு செத்தாங்க? ராத்திரி 12 மணி. அவங்க செத்துடுவாங்கன்னு நீங்க நினைச்சீங்களா? இல்லையே, பொழைச்சுப்பான்னு தான் நினைச்சேன். அப்புறம் எப்படி சார் அவங்க 12 மணிக்கு செத்தாங்க? என்ன குஞ்சுக்குள் என்ன இப்படி மிரட்டுறது? இந்த மாதிரி அம்மா, சிலது பொழைச்சுக்கும் நினைக்கிறோம், பொட்டுன்னு போயிடுறது. சிலது பொட்டுன்னு போயிடும் நினைக்கிறோம், பொழைச்சு எழுந்து நடந்து போயிடுறது. என்ன பண்றது? வைத்தியம் தான் எங்க கிட்ட, உயிர் அவங்கிட்ட. சரி, அப்படின்னா எங்க அப்பா அடிச்சுதான் அவங்க செத்துட்டாங்கன்னு நீங்க முடிவு பண்ணியாச்சு இல்லையா? அதுதானடா கண்ணா உண்மை. அவளும் அதானே சொன்னா. என்னது? அவங்களுக்கு அடிபட்டது 4 மணி, அவங்க ஆஸ்பத்திரியில சேர்த்தது 5 மணி, அவங்க செத்தது 12 மணி இல்லையா? ஆமா. இந்த இடைப்பட்ட 7 மணி நேரத்துல வேற யாராவது வந்து அவங்கள அடிச்சு கொண்டு இருக்கலாம் இல்லையா? குழப்புறேன். வலது நெத்தி முட்டுல பலத்த அடிபட்டு இருந்தது, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். சார், எங்க அப்பா அடிச்ச அதே இடத்துல வேற யாராவது அடிச்சிருக்கலாம் இல்லையா? அது எப்படி முடியும்? வித்தவுட் மை பெர்மிஷன், என்னுடைய உத்தரவு இல்லாம இந்த ஹாஸ்பிடலுக்குள்ள யாரும் வர முடியாது, பேஷண்ட்டை தொடவும் முடியாது. என்ன டாக்டர் நீங்க? பைத்தியக்கார ஆஸ்பத்திரி எவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரி, அது சுத்தி எவ்வளவு பெரிய செவுரு, எவ்வளவு பெரிய கதவு, எத்தனை பேர் அங்க வேலை செய்யறாங்க. இது எல்லாத்தையும் மீறி எங்க அம்மா ஓடி போட்டாங்க, இன்னும் கண்டுபிடிக்க முடியல. உங்க ஆஸ்பத்திரின்னா இத்தனோட சின்ன ஆஸ்பத்திரி, நம்ம எல்லாம் இவ்வளவு நேரமா இங்க பேசிட்டு இருக்கோமே, வெளியே யார் வர்றாங்க யார் போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பரமேஸ்வரா, நான் ஒரு எம்டி படிச்ச டாக்டர், ஒரு லோயர் எலிமெண்ட்ரி என்கிட்ட கேள்வி கேட்குது. இதெல்லாம் உன் திருவிளையாடலா? உன் சிறுமிஷ புத்தி உன்னை விட்டு போவாத. ஏதாவது புரிய முடியா சொல்லேன்டா. சார், எங்க வீட்டுல ஒரு தேள் வந்து முதல்ல எங்க அத்தை அடிச்சாங்க, ஆனா அது சாகல. திருப்பியும் தேவி அடிச்சதுக்கு அப்புறம் தான் சத்துச்சு. ஆனா எங்க ஆண்டி நான் அடிச்சுதான் தேள் சத்துச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதே மாதிரி எங்க அப்பா நான் அடிச்சுதான் கமலாதேவி சத்துச்சுன்னு ஏன் தப்பா நினைச்சிட்டு இருக்க கூடாது? ஷார்ப், வெரி ஷார்ப். என்ன சீண்டல்? சார், பாபாவோட அப்பா அந்த அம்மாவை அடிச்சது வாஸ்தவம், அந்த அம்மா செத்தது நிஜம். ஆனா நடுவுல நான் தேடி அடிச்ச மாதிரி வேற யாராவது வரலன்னு என்ன நிச்சயம்? குழந்தைகளா, நீங்க எல்லாம் சொல்றத பார்த்தா நேக்கே ஒரு சந்தேகமா இருக்கு. உங்க அப்பா மேல வீண்படி போடணுங்கிறதுக்காக வேற எவனாவது இந்த தப்பு பண்ணிருக்கலாம். என்ன பண்றது? டூ லேட். இதுக்கு வேற வழியே இல்லையா சார்? எழுதின தண்டனையே நம்மால மாத்த முடியாது. வேணும்னா தண்டனை கொடுத்த நீதிபதிக்கு இந்த உண்மை தெரிஞ்சா உங்களுக்கு ஏதாவது உதவி செய்வார். போயிட்டு வரேன் டாக்டர் சார். செய்யுங்க. போயிட்டு வரேன் டாக்டர் சார். சந்தோஷமா செய்யுங்க, வெற்றியோட வாங்க. அப்பா, இதுகளை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி வச்சா இதுங்க கேட்கிற கேள்வியில மினிஸ்டர் எல்லாம் தண்ணி குடிப்பா. மை காட், குப்புன்னு வேர்க்குதே. என்னுடைய வயசுல உங்களை மாதிரி புத்திசாலித்தனமான குழந்தைகளை நான் பார்த்ததே இல்லை. உங்க முயற்சியை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆனா என்னுடைய நிலைமை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதா எனக்கு தெரியல. ஒருத்தன் குற்றவாளியா இல்லையான்றது 100க்கு 100 தீர்மானம் செய்ததுக்கு அப்புறம் தான் தீர்ப்பே சொல்றோம். இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையினாலே தவறு நேரலாம். ஆனா அதை ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கணும். உங்க அப்பா கொலைகாரர் இல்லைன்னு உங்க அம்மா சொல்றதை வச்சு தீர்ப்பை மாத்திர முடியாது. அப்படின்னா எங்க அப்பாவை எப்படிதான் காப்பாத்த முடியும் சார்? உங்க அம்மாவுக்கு பைத்தியம் தெரியணும். உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சாலும் அவன் தான் குற்றத்தை செஞ்சான்றது ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கப்படணும். அப்படி நிரூபிக்கப்பட்டா நானே உங்க அப்பா விடுதலைக்கு ஏற்பாடு செய்யறேன். ரொம்ப நன்றி சார். எப்படியாவது குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டு வரோம். பெஸ்ட் ஆஃப் லக் சில்ட்ரன். நீயே என் உள்ளத்தின்
பொழுது விடிஞ்சு போச்சா? சாரதா, சாரதா, வாங்கப்பா, வாங்க. வேண்டாம். இந்த ஊருக்கு உன்னை வேலை பார்க்க அனுப்பிச்சனா இல்ல என் கௌரவத்தை ஏலம் விட அனுப்பிச்சனா? அப்பான்னு என்ன கூப்பிட உனக்கு தெரியுமா? தாசி குலத்துல பிறந்தவளை தாரமாக்கிருச்சியே, ஊர்ல நான் எப்படா தலை நிமிர்ந்து வாழ முடியும்? அட என்ன விடுறா, உனக்காக நான் தற்கொலையே பண்ணிட்டேன். ஆனா உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. இனிமே அவளை யாரா கட்டிக்குவா? யார் கட்டிக்குவா? குலங்கோத்திரம் பாக்குற காலமா இது. கெட்டு போன ஒரு பெண்ணை நான் கட்டிக்கிறேன். ஒழுங்கா வளர்ந்த ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவ உனக்கு நல்லவளா இருக்கலாம்டா, ஆனா இந்த சமூகத்துக்கு ஆகாதவ. அது மட்டும் இல்லடா, என் அக்கா புருஷன் சிதம்பரத்துக்கிட்ட கடன் பட்டு தான் உன்னை பெரிய படிப்பு படிக்க வச்சேன். அந்த கடனுக்காக அவர் மகளுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா வாக்கு கொடுத்திருக்கிறேன்டா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. நான் சாரதாவே டேய், சமூக கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை நடத்துறவங்க நாவுங்க. கல்யாணம் சடங்கு இதெல்லாம் அவங்களை கட்டுப்படுத்தாது. நாய குளிப்பாட்டி நடுவுக்கு வச்ச கதை தான். இல்லப்பா, காலம் பூரா அவளை காப்பாத்துறதுங்கிற முடிவுக்கு வந்துதான் நான் அவளை கல்யாணம். அப்படின்னா ஏன் முடிவையும் கல்லுடா. அடுத்த முகூர்த்தத்திலேயே சிதம்பரத்தோட மக கழுத்துல நீ தாலி கட்டியாகணும். அப்பா, அந்த முடிவோட 2 நாள்ல ஊர் வந்து சேரு. இல்ல 3வது நாள் வந்து என் பணத்துக்கு கொள்ளி வச்சுட்டு உன் புரட்சிகரமான வாழ்க்கையை ஆரம்பிடா. அப்பா, அப்பா. புறப்படுங்க. சாரதா, நீ என்ன சொல்ற? உங்க அப்பா என்ன சொன்னாரு அதேதாங்க நானும் சொல்றேன். அவரு சொன்ன முடிவை எடுக்க 2 நாள் தேவையில்லைங்க. நினைச்ச 2 நிமிஷம் போதுங்க. அன்னைக்கு எனக்கு வாழ்வு கொடுக்க நீங்க 2 நிமிஷம் தான் சிந்திச்சீங்க. இப்போ அந்த 2 நிமிஷம் சிந்திக்க தவறுனீங்களா? உங்க தங்கச்சியோடைய வாழ்க்கை அவளுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டிய நியாயம்தான். அதுக்காக இன்னொருத்தி வாழ்க்கையை அழிக்க முடியுமா? இனிமே யாருங்க என் வாழ்க்கை அழிக்க முடியும்? தெய்வம் போல வந்தீங்க. தாசி குலத்துல பிறந்தவளை தாரமாக்கிட்டீங்க. நான் வாழ்ந்துட்டேங்க. அந்த மன நிறைவோட நான் காலமெல்லாம் வாழ்ந்துருவேங்க. இப்ப அந்த 2 உயிர் தாங்க முக்கியம். அந்த உயிர்களுக்கு உயிர் கொடுக்க என் தெய்வத்தால தாங்க முடியும். புறப்படுங்க, இப்பவே புறப்படுங்க. நீங்களா? சாரதா, உன்னை நான் இங்க எதிர்பார்க்கவே இல்லை. சௌக்கியமா இருக்கியா? நான் நல்லா இருக்கேங்க. நீங்க? அந்தஸ்துக்கும் பணத்துக்கும் குறைச்சலே இல்லை. அது மட்டும்தான் வாழ்க்கையில. நானும் நல்லா தான் இருக்கேன். உங்களை பார்த்த சந்தோஷத்துல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. வந்த ஒரு வாசலையே நிறுத்தி வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். வாங்க, உள்ள வாங்க. சாரதா, இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு? கொஞ்ச நாள் தாங்க அல்லது. சாரதா, தேவி உன் குழந்தையா? நம்ம குழந்தைங்க. எங்க என்ன அப்படி பாக்குறீங்க? தாசி குலத்துல பிறந்தவ தான் குழந்தைக்கு ஒருத்தனை தகப்பேன்னு சொல்றாளேன்னு ஆச்சரியமா இருக்கா? இல்ல என் பேர்ல சந்தேகப்படுறீங்களா? உன் மேல சந்தேகப்படுற அளவுக்கு இழிவான மனுஷன் இல்லம்மா நான். எப்பவுமே எதையுமே என்கிட்ட எதிர்பார்க்காத நீ எதுக்காக என்கிட்ட போய் சொல்லணும்? வாங்க, உட்காருங்க. சாரதா, பக்கத்து வீடுதான் என் மாமியார் வீடு. நான் இன்னைக்குதான் டெல்லியில இருந்து வந்தேன். உன் பாட்டை கேட்ட உடனே முதல்ல பிரம்மேந்து நினைச்சேன். அப்புறம் தான் இங்க வந்தேன். ஏங்க, போனாதான் உங்க மனைவியா? ஆமா, ரொம்ப அழகா இருக்காங்க. நல்ல பாம்பு கூட தான் அழகா இருக்கு. நீங்க பேசுறதுல இருந்து உங்க குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு நிம்மதி இல்லைன்னு நினைக்கிறேன். சாரதா, சமுதாய அந்தஸ்துக்கு பயந்து ஊரறிய உன்னோட வாழாம ஓடி போனேன். இப்ப என் மனைவியோட அந்தஸ்துக்கும் பணத்துக்கும் பணிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதை விடு சாரதா, இப்போ நீ இந்த ஒரு நீலியே
என்னை பத்தி எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. ஆனா ஏனோ தெரிஞ்சுக்கணும்னு என் மனசு துடிக்குது. நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லைங்க. இத பாருங்க, நான் இன்னும் ஆடித்தான் பழிச்சுக்கிட்டு இருக்கேன். குலத்தளவுல நான் தாசிதான். ஆனா என் மனசை பொறுத்த வரைக்கும் நான் ஒருத்தருக்குத்தான் மனைவி. அந்த ஒருத்தரோட சில மாதங்கள் வாழ்ந்தேன். அந்த இன்ப சுமைய ஒரு பெண் குழந்தை உருவத்துல பெற்றெடுத்தேன். இப்ப அந்த குழந்தைக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சாரதா, குழந்தைக்கு அப்பா நான் தானே. தெரியாதுங்க. உங்க கௌரவத்துக்கு இடையூறு வர எந்த காரியத்தையுமே நான் செய்ய மாட்டேங்க. செய்ய மாட்டேங்க. சாரதா, குழந்தைக்கு படிப்பு அது இதுன்னு நிறைய செலவு இருக்கும். நாளைக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்புறேன். வேண்டாங்க. ஊரெல்லாம் என்ன வேசின்னு சொன்னாலும் ஒருத்தருக்கு நான் பத்தினின்னு தெரியும். அந்த ஒரு நம்பிக்கைனால தாங்க எத்தனை காலமா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப நீங்க பணத்தை கொடுத்து அதை நான் கை நீட்டி வாங்கிட்டேன்னா அந்த ஒருத்தரோட நம்பிக்கையும் நான் எழுந்துருவேங்க. வேண்டாங்க. என்னைக்கும் போல உங்க நினைவுதாங்க எனக்கு நிறைஞ்ச செல்வம். நான் வர்றேன்.